ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை நம்ம வந்து பே பண்றதுக்காகவும் செக் பண்றதுக்காகவும் ஈஸியான ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஸ் வழியாகவும் அல்லது நம்ம வெப்சைட் வழியாகவும் போயிட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லை செக் பண்ணவும் தெரியாது, பே பண்ணவும் தெரியாது. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ புதுசாக ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு அட்டை வந்து கொடுத்துருக்காங்க, மின் இணைப்பு எண் சொல்லிட்டு. இப்போ அந்த அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ரீஜனல் நம்பர் எதுவோ அந்த நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மின் இணைப்பு எண் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ரீஜனல் நம்பரையும் நம்மளுடைய மின் இணைப்பு எண்ணையும் சேர்த்து அதில் ஒரு கியூஆர் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி அதில் ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை நம்ம செக் பண்ணலாம். அதே சமயம் அந்த பேஜ்ல இருந்து நம்ம பே கூட பண்ணலாம். இப்போ உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாத தெரியாத நபர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி நம்ம செக் பண்றது, நம்ம எப்படி இதில் பே பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓபன் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க கூகுள் லென்ஸ்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த கூகுள் லென்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் லென்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ அதுக்கு கீழவே வந்து பாத்தீங்கன்னா சர்ச் வித் யுவர் கேமரா சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ சர்ச் வித் யுவர் கேமரா அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த கேமரா மேல கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு கேமரா வந்து ஓபன் ஆயிடும் ஸ்கேன் பண்றதுக்காக. இப்போ நீங்க வந்து எதை ஸ்கேன் பண்ணுமோ அதை வந்து நீங்க இதுல ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த QR கோட் வந்து நான் ஸ்கேன் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க அந்த அட்டையில வந்து QR கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு மேல வந்து ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா டைரக்டா வந்து ஒரு வெப்சைட் குள்ள வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போகும். இப்போ வந்து பாருங்க இப்போ ஒரு வெப்சைட் வந்து லோடிங் ஆகி இந்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க இதுல ஸ்கிப் அட்வர்டைஸ்மென்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அட்வர்டைஸ்மென்ட் வரும், அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸ்கிப் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டார்கெட் கோட் சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வரும். இப்போ இந்த பேஜ்ல இருந்து நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்க செக் பண்ணலாம், நீங்க பே கூட பண்ணலாம். ஓகே, இப்போ எலக்ட்ரிசிட்டி பில்லை எப்படி செக் பண்றது, அதை வந்து எப்படி பே பண்றது சொல்லிட்டு நான் வந்து அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பேஜுக்குள்ள நம்ம வந்து இது போல கூகுள் வழியாக நம்ம வந்து உள்ள வரலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல நார்மலா கேமரா இருக்கும். அந்த நார்மல் கேமரா வந்து ஓபன் பண்ணுங்க. அந்த நார்மல் கேமரா ஓபன் பண்ணிட்டு இப்போ நீங்க அந்த QR கோடை நீங்க வந்து காமிச்சீங்க அப்படின்னா அந்த QR கோட் வந்து ஸ்கேன் ஆகும். ஓகே, இது போல வந்து ஸ்கேன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு சில மொபைல்ல ஸ்கேன் ஆகாது. அப்படின்ற பட்சத்தில் அதிலே கூகுள் லென்ஸ் இருக்கும் கேமராலே. அந்த கூகுள் லென்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வந்து பாருங்க நார்மலா எனக்கு ஸ்கேன் ஆச்சு. ஸ்கேன் பண்ணும்போது லிங்க் வந்துச்சு, அதை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டு உள்ள வரும்போது இதுல ஸ்கிப் அட்வர்டைஸ்மென்ட் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த பேஜுக்குள்ள வந்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இந்த பேஜ்க்கு இன்னொரு வழியிலையும் வரலாம். யூபிஐ ஆப்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவீங்க. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது போல யூபிஐ ஆப்லாம் யூஸ் பண்ணுவீங்க. எதனா ஒரு யூபிஐ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக இப்போ கூகுள் பே வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்க எதை வேணா ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் QR கோட் ஸ்கேன் பண்ற ஆப்ஷனை நீங்க வந்து ஓப்பன் பண்ணணும். நான் வந்து அன்லாக் பண்ணிட்டேன். இதுல வந்து பாருங்க ஸ்கேன் மை QR கோட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது போல QR கோட ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த QR கோட ஸ்கேன் பண்ற இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து ஸ்கேன் பண்றதுக்காக வரும். இதுல வந்து அந்த அட்டையில இருக்கக்கூடிய QR கோட வந்து காமிங்க. இதுல காமிச்சிங்க அப்படின்னா அது ஸ்கேன் ஆயிடும். ஸ்கேன் ஆயிட்ட பிறகு கீழே வந்து பாருங்க ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் லிங்க் சொல்லிட்டு இதுல காப்பி இருக்கு. இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு கூகுள் குரோம்ல போயிட்டு நீங்க வந்து பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் குள்ள போயிடும். நீங்க ஓப்பன் லிங்க்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணி அப்படின்னா டைரக்டா வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இதுல இருக்கக்கூடிய ஓப்பன் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ டைரக்டா லோடிங் ஆகி அந்த பேஜுக்குள்ள கூட்டிட்டு போயிடும். இப்போ இதுல வந்து அட்வர்டைஸ்மென்ட் வரும். இதுல வந்து ஸ்கிப் அட்வர்டைஸ்மென்ட் இருக்கு பாருங்க. இது வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதே போல தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோன்பே, பேடிஎம் எந்த யூபிஐ ஆப் இருந்தாலும் இது போல நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள வந்துடலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க உங்களுக்கான கன்சியூமர் நம்பர் வந்து நீங்க என்டர் பண்ணணும். நீங்க வந்து QR கோட ஸ்கேன் பண்ணும்போது உங்களுடைய ரீஜனல் கோட் மட்டும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட் ஆயிடும். ரீஜனல் கோட் வந்து இதுல ஆட் ஆகல அப்படின்ற பட்சத்தில் என்டர் ஆகல அப்படின்ற பட்சத்தில் ரீஜனல் கோட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. ரீஜனல் கோட என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மின் இணைப்பு எண் வந்து பாத்தீங்கன்னா அதுல கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வந்து நீங்க தொடர்ச்சியா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ரீஜனல் கோட ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு உங்களுடைய மின் இணைப்பு எண்ணை தொடர்ச்சியா என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க உங்களுடைய ரீஜனல் கோடையும் உங்களுடைய மின் இணைப்பு எண்ணையும் அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு ரெண்டாவது இருக்கக்கூடிய பாக்ஸ்ல ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பரை கீழே இருக்கக்கூடிய பாக்ஸ்ல பார்த்து சரியா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சப்மிட் இருக்கு பாருங்க, சப்மிட் கிளிக் பண்ணுங்க. சப்மிட் கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவுன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வியூ ஆயிடும். இந்த பேஜ்ல இருந்து உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து பாருங்க 240 ரூபாய் வந்து காமிக்குது எலக்ட்ரிசிட்டி பில். ஓகே, இது போல நீங்க வந்து உங்களுக்கான எலக்ட்ரிசிட்டி பில்லை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த பேஜ்ல மை டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. மை டிரான்சாக்ஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பே பண்ண அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லோட ஹிஸ்டரி வந்து இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க இதுக்கு முன்னாடி பே பண்ண அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை நீங்க இந்த பேஜ்ல இருந்து நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க எந்த டேட்ல வந்து பே பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்க, எல்லா டீடைலும் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. சக்சஸ்ஃபுல்லா பே பண்ணிருக்கீங்களா இல்ல நீங்க பே பண்ணலையா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. இந்த பேஜை யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இது வந்து நீங்க டெஸ்க்டாப் சைட்ல வந்து நீங்க மாத்திக்கோங்க. அதாவது நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற மாதிரி மாத்திட்டீங்க அப்படின்னா
இந்த பேஜ் வந்து சின்னதாயிடும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, மேல டாப்ல ரைட் சைடு இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணி இதுல வந்து பாருங்க டெஸ்க்டாப் சைட் இருக்கு. இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி அப்படின்னா இந்த பேஜ் வந்து சின்னதாயிடும். இந்த பாக்ஸை நீங்க முழுசா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி நீங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க செக் பண்ணிட்ட பிறகு இது மேல வந்து பாருங்க குயிக் பே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குயிக் பே அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து குயிக் பே வந்து கிளிக் பண்றேன். குயிக் பே கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பேஜ்க்குள்ளே வந்துரும். இப்போ இந்த பேஜ்ல வந்து உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் வந்திருந்தா காமிக்கும், இல்லனா வந்து பாத்தீங்கன்னா காமிக்காது. ஓகே, இப்போ எனக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து காமிக்குது. உங்களுக்கு பில் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த பில்லை பே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதுல போயிட்டு நீங்க எதன் மூலமா நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணேன் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில்லை எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து மேக் பண்ணேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை எப்படி நம்ம செக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.